ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தியா ஸ்டாண்ட் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தாலி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அது வந்து 25 சென்டிமீட்டர் டயமீட்டரில் கட் பண்ணி ஒரு சர்க்குலர் ஷேப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஏதாவது லிட்டர் பேப்பரும் பேஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா இதை மாதிரி கலரும் பண்ணலாம். நான் இப்போ கலர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த சைடில் அந்த கார்ட்போர்டோட ஃபினிஷிங் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து லேஸை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். அந்த த்ரெட் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த சைடில் பார்க்க கொஞ்சம் கேப் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு த்ரெட்டால் அதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தியா ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அது ஒரு சைடில் வந்து ஒரு டிசைன் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன்ஸை ஃபுல்லாகவே ஒரு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பூன்ஸ் தேவைன்னா ஒரு 15 to 20 ஸ்பூன்ஸுக்குள்ளே தேவை. அவ்வளோத்தையும் நான் வந்து கலர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்குவாங்க. கலர் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிக் போர்ஷன் தேவை கிடையாது, அந்த ஸ்பூன் போர்ஷன் மட்டும் தேவை. அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை பேஸ்ட் பண்ணுறேன். அது பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வந்து கார்ட்போர்ட் பாக்ஸு ரவுண்டாக கட் பண்ணதை எடுத்து நடுவில் பேஸ்ட் பண்ணாமல் சைடில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பூன்ஸை வந்து அதுக்கு சைடில் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு வரிசையாக பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அட்ஜசன்ட் சைட்ஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கேப் வந்து ஈவனாக கிடைக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தான் கேப் இருக்கும், அதில் வந்து ஸ்பூன்ஸ் ப்ளேஸ் பண்ணாமல் முடியாமல் போகலாம். ஸோ அது தவிர்க்கக்கூடிய டெக்னிக் தான் இது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்படி ஒரு செட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு செட் பண்ணணும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அதில் நடுவில் வந்து நம்ம தியா ஸ்டாண்டை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அந்த விளக்கு வைக்கிற அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளாங்காக இருக்க ஸ்பேஸில் டெக்கரேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதே கலரில் அந்த ஸ்பூனில் இருக்க கலரில் அதே கலரில் செயின் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் ஒவ்வொரு லைனாக நான் வந்து அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ யூ ஷேப் மாதிரி ஒன்று வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே வச்சதுக்கப்புறம் க்ராஸாக வைப்பேன். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த செயின் ஸ்டோன் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்க இந்த கேப்பில் சின்ன சின்ன பீட்ஸ் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற கேப்பில் மிரர் ஸ்டோன்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த மிரர் ஸ்டோன் ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக கொஞ்சம் பிளாங்காக இந்த மாதிரி இருந்தது. அதனால வந்து அதுக்கு மேலே ப்ளூ கலர் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணுறேன். இவ்வளோ தான் நம்மளோட டெக்கரேஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டெக்கரேஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.